Hey guys, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் அப்டேட்ஸ். இது 980வது வீடியோ. இன்னைக்கு வீடியோவில் ரொம்பவே சூப்பரான அப்டேட்ஸோட வந்திருக்கேன். ஐஃபோனோட 14 ப்ரைஸ் கம்மியாக போகுதாம். ரெட்மி K60 அல்ட்ரா இந்த மொபைலோட ரெண்டர்ஸ் இமேஜஸ், அது போக ஐஃபோனோட 15 ப்ரோ மேக்ஸ் ப்ரைஸ் அதிகரிக்க போதாம். எவ்வளோ ப்ரைஸ் அதிகரிக்க போகுது, இன்னமும் பல அப்டேட்ஸ் இருக்குது. என்னென்னு ஒன் பை ஒன்னாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ரெட்மிலேருந்துங்க. ரெட்மியோட K60 அல்ட்ராவோட ஹெச்டி ரெண்டர்ஸ் வந்துருக்கு. ஸோ இந்த மொபைல் இமேஜை பார்த்தோன்னே என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க, டிசைனில் ஒன்றுமே இம்ப்ரூவ்மெண்ட் இல்லையடா, அப்புறம் எதுக்குடா இவ்வளோ நாள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இங்கே உள்ளே இருக்க இன்டர்னல்ஸ் எப்பவும் மாதிரி இம்ப்ரூவ் ஆகுதுங்க. எப்பவுமே லேட்டஸ்ட்டாக இருக்க மாதிரி கொண்டு வருவாங்க. அதே மாதிரி இந்த டைமும் 6.7 inches OLED 144 Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்பிளேயோட ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 3 ப்ராசரோட 120 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொண்டு வராங்க. 16 ஜிபிக்கான ரேம் இருக்குங்க. இதெல்லாம் இருக்குன்னு தெரியும், டிசைன் தான் மாற்றாதது கடுப்பாக இருக்குது. எல்லாரும் இதே பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து iQoo 12ஓட டீட்டெயில்ஸுமே வந்திருக்குங்க. இது வந்து டிஜிட்டல் சேட் ஸ்டேஷன்லேருந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல்லையும் உங்களுக்கு 2K டிஸ்பிளே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது தவிர 50 MPக்கான மெயின் கேமரா, ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 3, ஒரு 512 GB இன்டர்னல் மெமரி வெர்ஷன், அது போக 1 TB இன்டர்னல் மெமரி வெர்ஷன் இருக்குமா. 16 GB ரேமோட 100 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுதுங்க. இது தவிர வாட்ஸ்அப்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே நம்ம யாருக்கு மெசேஜ் பண்ணாலும் நம்ம நம்பரை பார்த்துடலாம். ஸோ இப்போ ஒரு புது ஃபீச்சர்ஸை எட்டு வர போகிறாங்களாம். வாட்ஸ்அப்பில் புதுசாக ஒரு அப்டேட் வர போகுதாம். இந்த அப்டேட்டில் உங்களோட நம்பரை ஹைட் பண்ண போகிறாங்க. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கம்யூனிட்டியில் இருக்கீங்க அப்படின்னா அடுத்த கம்யூனிட்டி மெம்பர்ஸால் உங்களோட வாட்ஸ்அப் நம்பரை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவராலாகவே இதை வந்து யூசர்ஸ் கையில் கொடுத்தாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். யூசர்ஸ் வந்து நம்மளோட நம்பர் பார்க்கணுமா வேண்டாமா அப்படின்றத செட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ இதை பண்ணியிருக்காங்க. அடுத்து கண்டிப்பாக யூசர்ஸ் கையில் வந்து நம்பரை ஹைட் பண்ணுற ஆப்ஷன் கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி லீக்ஸும் வந்தது. ஸோ அதுவும் சீக்கிரமாக வரும்னு எதிர்பார்க்குறாங்க. அடுத்து iPhone 15 Pro Max ப்ரைஸ் ரொம்பவே அதிகமாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வரைக்கும் இருந்ததுலே இதுதான் அதிகமான ப்ரைஸில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, ஐஃபோனோட 15, அது போக 15 Plus, 15 Pro, 15 Pro Max அப்படின்ற 4 மொபைல் செப்டம்பரில் லான்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது ஐஃபோனோட 15 Pro, 15 Pro Max இந்த 2 மொபைல் மட்டுமே 16,500 வரைக்கும் அதிகமாக, இப்போ இருக்கிற iPhone 14 விட 16,500 வரைக்கும் அதிகமாக வச்சு சேல் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்க முடியுது. கண்டிப்பாக மொபைலோட ப்ரைஸ் 1.5 லட்சத்தையும் தாண்டி இருக்க போகுது அப்படின்றது மட்டும் கன்ஃபார்மாக தெரியுதுங்க. அடுத்து மீடியாடெக்லேருந்து புதுசாக ஒரு SOC லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் பார்த்துருந்தேன். Dimensity 6100+ அப்படின்ற நேமில். சரி, இதில் என்னதான் இருக்குன்னு பார்த்துருவோமே அப்படின்னு பார்த்தேன். இதுக்கு முன்னாடியே 6020, 6080 அப்படின்ற 2 ப்ராசஸர் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டோடையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது என்னென்னா ஒரு மண்ணும் மாறல. அப்புறம் எதுக்குடா புது பேரில் புது ப்ராசஸர் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அந்த 2 ப்ராசஸருமே ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்குது. பெரிய வித்தியாசம் எதுவுமே இல்லை, சொல்கிற அளவுக்கான பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லை. சின்ன சேஞ்சஸ் தான் இருக்குதுங்க. ஸோ நானும் சுற்றி பார்த்தா எனக்கு எதுவுமே தெரில. ஜிபியூ ஒரே மாதிரி தான் இருக்குது, சிபியூவில் இருக்க கோர் கவுண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்குது, நேனோமீட்டரும் 6 nanometer தான். ஸோ இப்படி இருக்கும்போது என்னடா புதுசாக கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. நீங்களும் செக் பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. இருந்தாலும் மீடியாடெக் ஒரே ப்ராசஸருக்கு 3 நேம் வச்சு கொண்டு வரதெல்லாம் கொஞ்சம் ஓவர் தான். அடுத்து இன்ஃபினிக்ஸ்லேருந்து 2 டிவி லான்ச் பண்ணியிருக்காங்க. விலை கம்மியாக ஒரு 32 inch, ஒரு 43 inch 4K டிவி லான்ச் பண்ணியிருக்காங்க. இது விலை கம்மியாக இருக்கிறதுக்கான மெயின் ரீசன் இதில் WebOS யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. WebOS அப்படின்னாலுமே தேவையான நிறைய யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துறாங்க. நெட்ஃப்ளிக்ஸ், பிரைம் வீடியோ, டிஸ்னி ஹாட்ஸ்டார், யூடியூப், அது போக வேற ஒரு சில அப்ளிகேஷனும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 1 GB RAM, 8 GB இன்டர்னல் மெமரியோட வருதுங்க. ப்ரைஸிங் அப்படின்னு பார்க்கும்போது 32 inch 11,000 அப்படின்ற ப்ரைஸ்லையும், 43 inch 4K டிவி 21,000 அப்படின்ற ப்ரைஸ்லையும் சேல் பண்ணுறாங்க. இன்ஃபினிக்ஸ் எப்பவுமே ஆஃபர் கொடுப்பாங்க. ஸோ அதனால ஆஃபர் டைமில் இன்னமும் கம்மி ப்ரைஸில் எதிர்பார்க்கலாம். இப்போவே வாங்கினா ஆகஸ்ட் 2 உங்களுக்கு இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து சாம்சங்லேருந்து தேவையில்லாத ஒரு ஆணியாக வர்றது தான் சாம்சங்கோட S21 FE. ஏன்னா ரொம்ப பழைய மொபைலில் எப்படி மார்க்கெட்டில் திரும்ப வந்து சேல் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சவங்க சாம்சங் தான் போல். ஏன்னா எல்லாருமே இந்த 888 வெர்ஷன் வராதா அப்படின்னு காத்துட்டு இருந்தாங்க. ஆனால் கொண்டு வர வேண்டிய நேரத்தில் கொண்டு வராமல் அது அவுடேட்டட் ஆனதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க சாம்சங். ஆமாம், இந்த சாம்சங்கோட S21 FEயில் ஸ்னாப்ட்ராகன் 888 வெர்ஷனை இப்போ இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. 50,000 அப்படின்ற ப்ரைஸ்க்கு. இந்த இதே மொபைலை தான் நம்ம வந்து 30,000 அப்படின்ற ப்ரைஸ்க்கு வாங்கியிருந்தோம் இதுக்கு முன்னாடி ஆஃபரில். ஸோ இப்படி இருக்கும்போது எக்ஸ்ட்ரா 20,000 போட்டு இந்த வாங்குறது இந்த 888 ப்ராசஸர் ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக ஒர்த் இல்லைங்க. இதே 50,000 நிறைய நல்ல மொபைல்ஸ் இருக்குது. ஒருவேளை இந்த சாம்சங் தான் வேணும் அப்படின்னு நினச்சின்னா இப்போ அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள், சாம்சங்கோட அஃபிஷியல் வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஐஃபோனோட 14. ஆமாங்க, ஐஃபோனோட 14 இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு விலை
கம்மியாக வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அமேசான்லேருந்து. அதுவும் இந்த பிரைம் டே சேலில். அவன் எந்த அளவு விலை கம்மியாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 66,500 அப்படின்ற ப்ரைஸில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஐஃபோன் சேல் ஆகிட்டு இருக்க ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70,000 71,000 ப்ரைஸில் அமேசானில் சேல் ஆகிட்டு இருக்கு. லான்ச் ஆகும்போது 80,000 அப்படின்ற ப்ரைஸில் இருந்தது. எல்லா ஆஃபரையும் யூஸ் பண்ணால் தான் இந்த 66,500 அப்படின்ற ப்ரைஸில் வாங்க முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இந்த மொபைலை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க இன்றைக்கான வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். பிடிக்கலைன்னா என்ன பிடிக்கல ஏன் பிடிக்கல எப்போ மாதிரி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த மாதிரி வேறு ஒரு நல்ல சூப்பரான வீடியோவோட அடுத்த ஒரு வீடியோ வந்து உங்களை சந்திக்கிறேன்.